சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வேலை செய்யாமலாம் இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலை, டெல்லியில் இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மிகவும் குறைவாக 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்குது தமிழ்நாட்டில் தான். கேரளா விட இன்னும் கம்மி. இது எப்படி சாத்தியமாகும்? வீட்டில் இருந்தாங்க. ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட குறைவாக இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட 2 பங்கு இருக்கிறது தமிழ்நாடு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமானது? கைபேசி ஒளிர்ந்தது எடுத்து பார்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா டிஆர்வி ராஜா. அது டெய்லி பேசுவோம் பெரும்பாலும். அது எப்பயும் கேட்குற பழக்கம். அவர் எங்கேயாவது ஜெர்மனியில் இருப்பார், நம்மளான கேட்டுகிட்டே இருப்பார், நான் எங்கே இருக்கீங்க? ஏன்னா அவர் என்னமோ நம்ம கூட வடத்தினால் வந்துடுறாரு. இல்லை, நான் சொன்னேன் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, இந்த வந்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா யாரும் இல்லை, பைலட் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, டிரைவர் வரல, பிஏ வரல, யாரும் வரல, கார் அவரே ஓட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் வேற எங்கேயும் வெளிநாட்டுலாம் இப்போ பையனை பார்க்க போய் இருக்க போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்கள் அது மாதிரிலாம் போகக்கூடாது, எங்களோட தான் நீங்கள் பயணிக்கணும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நான் சிரிச்சுட்டு சரிங்க சும்மா அதை சொல்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளைக்கு முதலமைச்சர் தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி தம்பி சொன்னாங்களா அவங்கள்ட்ட அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா, சரி வாங்க பேசுவோம் அப்படின்னாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்படி இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு விழா. ஆக்சுவலாக ராஜன் அழகாக சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்படி கரஞ்சட்டை பதிப்பகத்துக்கு இந்த புத்தகங்கள் போய் சேர்ந்தது அப்படின்ட்டு. அவர் தொல்லை தாங்காமல் என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா, ஒரு பென் ட்ரைவில் இந்த என் லேப்டாப் முன்னாடி இருந்த ரிசர்ச்சராக இருக்கும்போது அந்த லேப்டாப்லாம் போயிடுச்சு. பென் ட்ரைவில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு காப்பி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கிங்கன்ட்டு. அவர் என்ன சொன்னார், என்கிட்ட இந்த புக்கு போட போகிறேன்னாரு. ஏங்க இதெல்லாம் போய் புக்காக போடுறீங்க, இதெல்லாம் யாருங்க வாங்குவோம், இதை போய் எங்கே புக்காக போடுறீங்க அவர்கிட்ட? இல்லை இதெல்லாம் அறிவு தளத்தில் இருக்கணும், அது பொதுமக்கள் தளத்தில் இருக்கணும்னு எதாவது சொன்னார். சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அது தமிழில் மொழிபெயர்க்கிறேன் நாங்கள். இது சரி தமிழ் எதுக்குடா மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னாக்க, இல்லை இது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் இருக்கும். சரி தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் தான் போட போகிறாருன்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறார், நான் இங்கிலீஷையும் போட போகிறேன். இப்போ பார்த்தா அது கருப்பண்ண போகிறார், ஏற்றி விட்டு போகிறார். என்னன்ட்டு, எனக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது, தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் படிப்பேன், இங்கிலீஷ் இருக்குது தமிழில் படிப்பேன் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் பெரிய இடைஞ்சல் கொடுத்துட்டேன்னு எனக்கு இதுதான் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடப்புத்தகத்தை படிக்கிறத விட இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? அப்படி தானே? இது முதல் முறை அல்ல, அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு அநேகமாக 6வது புத்தக வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, புத்தகங்களை பற்றி விவாதத்துக்கு கூட்டம் நடத்தினா அந்த புத்தகத்தை தவிர மீதி எல்லா விவாதமும் நடந்திருக்கிறது நான் பார்த்துருக்குறேன். இந்த புத்தகம் இந்த 2000 அதாவது இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி அதோட எழுதுறதெல்லாம் நின்று போச்சு எனக்கு கிட்டத்தட்ட. அப்போது அது வரைக்கும் எழுதுனது தான் இந்த புத்தகங்கள்லாம். 2014 அந்த ஆய்வு மேற்கொண்டு எழுதணும். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்பொழுது இதை ஆய்வு பண்ணுறது பெரும்பாடு எனக்கு. அதுவும் குறிப்பாக அந்த இருக்குல்ல, புலம்பெயர் தொழிலாளர்கள். என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மொழி தெரியாது, இந்தியோ அல்லது வேறு மொழி தெரியாமல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் பேசி இன்டர்வியூ பண்ண முடியாது. பெரும்பாலும் இந்த கல ஆய்வுகள் பண்ணும்போது நானே தான் போய் பண்ணுறது வழக்கம். எனக்கு உதவி செய்யறதுக்குலாம் நண்பர்கள் இருந்தாலும் கூட ஆய்வுகள் இருக்கும்போது நானே போவது. இது எப்படா போய் இவங்கள்ட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் ஒரு கேஸ் சொன்னீங்க தெரியுமா, இம்ரான் எப்படி ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா தமிழ் பேசுறது. இம்ரான் தான் எனக்கு இன்டர்பிரேட்டர். அது மாதிரி எப்படி இருந்தால் செயின் மாதிரி தான் போக முடியும். எப்படி போக முடியும் அப்படின்னா, இம்ரான் 10 பேரை கூட்டி எனக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கொடுத்தாருன்னா, அதில் எவனா இன்னொருத்தன் இருப்பான், தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் அரைகுறையாக பேசுகிறவன், அவன் வழியாக போகணும். இப்படி ஒவ்வொருத்தரையா ஆஃப் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியாக இருக்கட்டும் அல்லது சாம்பிளாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஸ்டடி பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக்காக ரேண்டமாக எடுத்து பண்ண முடியாது. யார் நமக்கு கிடைக்கிறானோ அவனை வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த வாகன உற்பத்தியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவரோட மட்டும் தான் பேசணும். இல்லை அவர் தான் பெரிய உற்பத்தியாளர், நான் அவரை போய் பார்த்து பேசுகிறேன்னா அவர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். அவர் எப்படி எடுப்பீங்க நீங்கள்? அப்போது இந்த ஆய்வு முறைகள்லாம் எப்படின்னு ரொம்ப வினோதமான ஒரு ஆய்வு முறை தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சர் கிடைக்கும், அவ்வளோதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பர்ஃபெக்டான பிக்சர் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனாலும் பிக்சர் எல்லாருக்கும் ஒரு பிக்சர் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு முழுமை பெற்ற ஆய்வுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது இதுன்னு சொல்கிறதுக்கோ. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று. கரெக்டாக அந்த புத்தகம் அவர்கிட்ட ராஜன் நான் கொடுத்துட்டு, அது டிராஃப்ட் ரெடி ஆகி நான் அந்த ஃபார்வர்ட்லாம் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள்
இந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அவங்க என்ஜிஓனாக்கா ஒரு சர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க என்ஜிஓ வச்சுருக்கோம், அதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர் சர்வே பண்ணி கொடுப்பீங்களான்னு. பண்ணி கொடுப்போம் நாங்கள். எவ்வளோ நாளில் பண்ணுவீங்கன்னு? 10 நாளில் பண்ணிட்டு நாங்கள். சரின்னு உடனே 500 பேர் 600 பேர் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஸ்டினர்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தா கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க இப்போ சர்வே. இதான் அவர்கிட்ட ராஜன் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னொரு 10 நாள் தள்ளி வச்சுருந்தோம்னா புத்தக வெளியீட்டு விழாவை அதையும் சேர்த்து வந்திருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2வது பகுதி 10 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ அதுபோல் பல ஆய்வுகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீளாய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது தான் என்ன நடக்கும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய அரசியல், நான் அது நேரையாக எழுதவில்லை. என்ன எழுதலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி இதை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதற்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதலை. இது எழுதுனது எதற்கு எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணும்பொழுது எப்பயுமே சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பொருளாதாரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது புதுசு புதிதாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியெல்லாம் வரும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் பேசும்போது பல பேர் பேசும்போது சொன்னீங்க என்னென்னா, நம்ம ஆட்கள் வேலை செய்கிறதில்ல, நம்ம ஆட்கள் எல்லாம் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள், அதனால் வெளிநாட்டில் வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ அது குறித்து நமக்கு பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பிட்டாக ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, அதுக்கு டெமோகிராஃபிக் டேட்டா இருக்கும். ஏன்னா சென்சஸ் இருக்கும். சென்சஸில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த டெமோகிராஃபி என்ன ஆயிருக்கு, எப்படி அதிகமாகிருக்கு, எப்படி குறைஞ்சிருக்கு, ஆண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, பிறப்பு விகிதம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வரும். அது ஒரு பாக்ஸ். அது அதே சமயத்தில் இவன் ஏன் வர்றான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, இது ஒரு பாக்ஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் தொழிற்சாலை நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு பாக்ஸ். அப்போது இந்த மாதிரி பல இடங்கள்ல எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யோசிக்கும்பொழுது நமக்கு ஒரு சிங்க்ரனைஸ்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்பொழுது தான் என்னன்னாக்கா, நமக்கு புரிதல்ங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏற்படும். அப்போது தமிழ்நாடு இப்போ எடுத்து பார்க்கும்போது, இப்போ சுரேஷ் பேசும்போது சொன்னார் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன, குழந்தை பிறப்பு விகிதம் இருக்குல்ல, இந்தியாவிலே இன்றைக்கி லோயஸ்ட் இங்கே தான் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவோட குறைவு 1.4. அதாவது ஒரு பெண் இருக்கிறார் என்றால் சொன்னால், அந்த பெண் அவருடைய வாழ்வில் முழுவதும் அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை 1.4. அப்படின்னா அது 1.4ன்னு சொல்லக்கூடாது. 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான். 1000 பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க எத்தனை குழந்தைகள் பிறப்பாங்கனாக்கா 1400 குழந்தைகள், அவ்வளோதான். அதுதான் 1.4ங்கிறது ஃபெர்டிலிட்டி. அது இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒன்று ஆட்கள் கை தானே வேலை செய்யும். கை வேலை செய்கிற கைகள் எண்ணிக்கை குறைஞ்சு போகும். ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம் அப்படின்னா, கல்வியை பரவலாக்குவது. கல்வியை பரவலாக்குறதுனாக்கா வெறும் காலேஜ் ஸ்கூலெல்லாம் கட்டுறது இல்லை, எல்லா செக்ஷனில் இருக்கக்கூடியவர்களையும் கல்விக்குள் கொண்டு வருவது. அப்படி கொண்டு வருவதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம புதுமை பெண் ஒரு திட்டம் கொண்டு வரோம். இப்போ பேசும்போது யாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 33 அட்மிட் ஆகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 33 விழுக்காடு அதிகமாக இருக்குது காலேஜ் எஜுகேஷன் சொன்னால், அவ்வளோ பேர் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு? லேபர் மார்க்கெட்டில் இம்மீடியட்டாக அவ்வளோ பேர் இல்லை. இப்போ இன்னொரு சுரேஷ் சொல்கிறாப்புல இந்த மாதிரி GR 52% இருக்குது அப்படின்னா, 52% என்ன அர்த்தம் தெரியுமா? 16 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறதுல 100 பேர் இருக்கான்னா 52 பேர் எங்கே இருக்கான்? காலேஜ்லேயே இன்ஸ்டியூஷன்லேயே இருக்கான். அவன் எங்கே வரமாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மார்க்கெட்டுக்கு வரமாட்டான். எதுக்கு? லேபருக்கு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆளே கம்மியாக இருக்குது. ஆள் கம்மியாக இருக்கிறதுல பாதி பேர் படிக்க போயிடுறான். பாதி பேர் படிக்க போனால் மீதி பாதி பேர் தான் இருப்பான். அந்த பாதி பேருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா வேலைக்கும் அவன்கிட்ட தான் போகணும். அப்போது அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அவனும். அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதில் காசு கூட இதுதான் போவோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு வர முடியலன்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கறது உங்களால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம். ரைட்? அவன் வேலை செய்யாமலாம் இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலை, நம்மளது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மிக மிகவும் குறைவாக 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். கேரளாவை விட இன்னும் கம்மி. இது எப்படி சாத்தியமாகும்? வீட்டில் இருந்தான்னாங்க இல்லையா? இப்போ GR 52% சொல்கிறோம்ல, படிக்க வைக்கணும்ல, எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் பண்ணுறோம்னா
இல்லை. அதுக்கப்புறம் காலேஜில் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, பிள்ளைங்க அதுக்கு போது செலவு பண்ணுறது இருக்குது. அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால படிக்க வைக்க முடியுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட குறைவாக இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட 2 பங்கு இருக்கிறது தமிழ்நாடு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமானது? இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இல்லைன்னு ஆகிறது, அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான். அப்போது இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது, அது குறித்து கட்டுரைகள் எழுத வேண்டியதாக இருக்கிறது. அப்படித்தான் இந்த பயணங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்து இந்த மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராக பொறுப்பு வகிப்பதால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆய்வு பணிகள் எல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட ஆய்வுகள் தான் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய, அந்த மாநில திட்டக்குழுவில் செய்ய வேண்டிய ஆய்வுகள் எல்லாம் பெருமளவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பேப்பர்ல எல்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இன்றுள்ள என்ன ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி. அதில் ஒரு வருத்தம் தான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி போய் ஒரு அரசு பணியில் போய் சேர்ந்ததுனால அதனால் ஆய்வு பணியெல்லாம் முழுமையாக பழைய மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு மற்ற இடத்துல வேறு சில வேலைகள்லாம் செய்ய முடியுதுங்கிறதுல வேற ஒரு மகிழ்ச்சி. அப்போ இது எல்லாமே ஒரு லைஃப்பில் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே. ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது, ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. நமது மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்து இப்போ மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர், அவர் ஒரு துணைத் தலைவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் புத்தகம் வெளியிடணும் வரணும்னு, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி ராஜாவும் 2 பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய ப்ரோக்ராமை மாற்றி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்காக. ஆனால் என்ன முந்தா நாள் நடக்க வேண்டிய செயற்குழு இன்றைக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கு நான் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1 மணி நேரம் தான். நேற்று இரவு பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா, 1 மணி நேரம் தான் நடைபெறும். அது 4 தீர்மானங்கள் தான். அது நிறைவேற்றிய பிறகு வந்துடலாம், உடனே 11 மணிக்கு போல் வந்துடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிங்கன்னா அதான் வெயிட் பண்ணோம். ஆனால் இப்பொழுது தான் செய்தி வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே இப்போ தீர்மானம் நிறைவேறியதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய பல அணிகளை சார்ந்த, அது வந்து நிறைய அணிகள் நம்ம திமுக இருக்கக்கூடிய பல அணிகள், அதனுடைய செயலாளர்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைமை அந்த செயற்குழுவில் பேச வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நானும் இங்கே தான் இருக்கேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் யாராலும் வெளியில் வர முடியாமலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட அவர்களது வாழ்த்துக்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். எந்த அளவுக்கு அறிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இது பொது வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நேற்று இரவு 9:30 மணி இருக்கும், எனது கைபேசி வந்து ஒளிர்ந்தது. எடுத்து பார்த்தா யாருன்னு கேட்டிங்கனாக்கா, டிஆர்வி ராஜா. அது டெய்லி பேசுவோம், பெரும்பாலும் கேபிட்ட பேசுகிற மாதிரி தான் என்ன. அப்போது ஃபோன் அடிச்சு என்ன ராஜா அப்படின்னா, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அது எப்பயும் கேட்குற பழக்கம். அவர் எங்கேயாவது ஜெர்மனியில் இருப்பார், நம்மளான கேட்டுகிட்டே இருப்பார், என்ன எங்கே இருக்கீங்கன்ட்டு. இன்னும் அவர் என்னமோ நம்ம கூட அடுத்த நாள் வந்துடுறாரு என்ன. நான் சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா. இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. எதுக்கு இவர் நேரத்துக்கு வரேங்கிறாரு. சரி எங்கேயாவது ஈஸியாக எங்கேயோ போயிட்டு வராரு போட்டுருக்கு, போகிறப்ப அப்படியே எட்டி பார்த்துட்டு போகணும் வராரு போட்டுருக்கு நினச்சிருந்தா, பார்த்தா யாரும் இல்லை. பைலட் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, டிரைவர் வரல, பிஏ வரல, யாரும் வரல. காரை அவரே ஓட்டிட்டு வர்றாரு. நான் வந்து பால்கனியில் நின்றுட்டு இருக்கேன், காரை ஓட்டி இறங்கி அவர் மட்டும் நடந்து வர்றாரு. ஆனால் வந்துட்டு மேலே வந்துட்டு என்ன ராஜா இங்கே, சரி வாங்க உட்காருங்க. அவர் ரொம்ப பரபரன்னு வேறு பேசுவாரா. உட்கார் முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு. இங்கே தான் ஈஸியாக எதாவது ஃபங்க்ஷனாக ரிசப்ஷனாக எதுக்கு வந்தீங்களா அப்படின்னு. இல்லை வீட்டிலேருந்து தான் வரேன், நாளைக்கு புத்தக வெளியீட்டு விழா இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறதுக்காக வந்தேன். எத்தனை மணிக்கு? ராத்திரி 9:45 மணிக்கு. நான் சொன்ன, நீ ஒன்றும் செய்ய வேணாம் பா, எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. இல்லை என் பொறுப்பு இருக்குல்ல, நான் வந்து கேட்கணும்ல என்ன செய்யணும்ன்ட்டு அப்படின்னு. அதனால் அவ்வளவு நான் என் மனைவிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அவருடைய தந்தையார் அது என்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து என் பையன் இல்லை உன் பையன் பேர் ராஜாவை பற்றி. அந்த மாதிரி என் மனைவிட்ட சொன்னேன், ராஜா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறாப்புல அப்படின்னு. அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அது. அதே மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் வந்து எனக்கு நல்லா இங்கே நினைவு இருக்கிறது. நம்ம போன தடவை தேர்தல் முடிந்த பிறகு நன்றி சொல்வதற்காக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னாக்கா, என்கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு அதை பேசி இருந்துட்டு கீழே இறங்கி போனவர் என்ன பண்ணார், காரில் ஏற போகும்போது திருப்பி மறுபடியும் கதவை திறந்துட்டு மேலே வந்தார். வந்துட்டு என்கிட்ட சொன்னார், இது மாதிரி நீங்கள் வந்து வேற எங்கேயும் வெளிநாட்டுலாம் இப்போ பையனை பார்க்க போய் இருக்க போகிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். நீங்கள் அது மாதிரிலாம் போகக்கூடாது, எங்களோட தான் நீங்கள் பயணிக்கணும்,
எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சரிங்க சரிங்கன்னு சும்மா அதை சொல்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்கள்ல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் முதலமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி தம்பி சொன்னாங்களா அவங்கள்ட்ட அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். சரி வாங்க பேசுவோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பித்த பயணம் தான் இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது. அந்த வகையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அவர்கள் என்னை எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அளித்து, மிகப்பெரிய கௌரவத்தை அளித்து, மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்து, அது மாதிரி எல்லோரும் நான் வந்து இப்போ நான் ராஜா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னேன், அதே மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் எப்படி இருந்துக்கிட்டாருன்னு சொல்கிறேன். முதலமைச்சரும் அப்படி தான் இருப்பாருங்க. அந்த வகையில் அவர்களுக்கு எல்லோருக்கும் நான் இன்னைக்கு நன்றி, இது வரைக்கும் நான் நன்றியே சொன்னதில்லை. அந்த மாதிரிலாம் அவர் எல்லோருக்கும் எனது நன்றியை இந்த நிகழ்வின் வாயிலாக, ஏன்னா அவர் இல்லாத போது தானே சொல்லணும். இருக்கும்போது சொன்னோம்னாக்கா நாங்கள் சரி கருப்பண்ணப்பன் சொன்ன மாதிரி இதை அசம்பிளியில் சீட்டு கேட்க போகிறான் இருக்கு, நமக்கெல்லாம் அந்த தகுதியும் கிடையாது. அது சரி, அப்போ அது ஈவன் ஆயிடுச்சு என்ன. அதனால அவர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.